இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளில் இறைவன் நமக்கு தருகின்ற சிறப்பு செய்தியாக விண்ணகம் நோக்கும் மண்ணின் மாந்தரின் பணி தொடர வேண்டும் என்கின்ற இனிய செய்தியை கடவுள் தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய காலகட்டத்தில் வாழ்ந்து புனிதையாக உயர்ந்த அன்னை தெரேசாவினுடைய பணி வாழ்வில் நடந்த முக்கியமான 2 நிகழ்வுகளை உங்களுக்கு முன் சொல்லி அதனைத் தொடர்ந்து நாம் இறை வார்த்தையின் அடிப்படைகளை தியானிக்க அன்போடு வேண்டுகிறேன். நம்முடைய நாட்டினுடைய பிரதமராக இருந்த வாஜ்பாய், அடல் பிகாரி வாஜ்பாய் 3 முறை இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்தார். முதல் முறையாக அவர் 1996ஆம் ஆண்டில் வெறும் 13 நாட்கள் அவர் ஆட்சி பீடத்தில் இருந்தார். 98-99 காலகட்டங்களில் 13 மாதங்கள் ஆட்சி பீடத்தில் இருந்தார். 99லிருந்து 2004ஆம் ஆண்டு வரைக்கும் 5 ஆண்டுகள் அந்த ஒரு நிலையான இருப்பிடம் அவருக்கு வழங்கப்பட்ட காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பிஜேபியினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய அமைப்பினுடைய தலைவருடைய தலைமையில், மோகன் பகவத் என்பது அந்த நபரின் பெயர், அவருடைய தலைமையில் ஏறக்குறைய 1 லட்சம் தொண்டர்களோடு இணைத்து இந்த பாரத பிரதமருடைய அலுவலகத்துக்கு முன்பாக ஒரு மாபெரும் பேரணி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அவர்கள் எழுப்பிய கோஷங்கள் விண்ணை முட்டியது. நாடு கடத்து, நாடு கடத்து, அன்னை தெரேசாவை நாடு கடத்து என்று சொல்லி வீர கோஷமிட்டு அவர்கள் கரங்களும் புஜங்களும் எழுப்பிக் கொண்டு இந்த அலுவலகத்துக்கு முன்பாக வந்து நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். பிரதமருடைய காதுகளுக்கு செய்தி எட்டுகிறது. அவர் தன்னுடைய உதவியாளரை அனுப்பிவிடுகிறார். 5 பேரை வரச் சொல்லுங்கள், நாம் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்போம் என்று அனுப்புகின்றார். 5 பேர் வருகிறார்கள். அதில் இந்த அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமர் ஆவதற்கு மையமாக இருந்த அத்வானியும் ஒருவராக இருக்கிறார். 5 பேரோடு பேசுகின்றார். என்ன வேண்டும் உங்களுக்கு, ஏன் இத்தகைய போராட்டத்தை கலோபரத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த அன்னை தெரேசா நற்பணிகள் செய்வதாக சொல்லி ஏமாற்றி அநேக இந்தியர்களை, இந்து மக்களை அவள் மனம் திருப்பிக் கொண்டிருக்கிறாள், கிறிஸ்தவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறாள். எனவே அவளை நாடு கடத்த வேண்டும் என்று சொல்லி அறைகூவல் எடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிடத்திலே 1 வார கால அவகாசம் கேட்டார். இந்த 1 வார கால அவகாசத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். எல்லோரும் சென்று விட்டார்கள். இந்த பிரதமருக்கு இந்த அன்னை தெரேசாவை பற்றி அறிய வேண்டும் என்ற ஆவல் எழுகிறது. ஏனென்றால் ஒரே ஒரு பெண்மணியை நாடு கடத்த வேண்டும் என்று சொல்லி 1 லட்சம் தொண்டர்களோடு கூடிய இந்த ஒரு பெரும் கூட்டம் வந்திருக்கிறதே, காரணம் என்னவாக இருக்கும் என்று அறிய எத்தனிக்கின்றார், ஆசைப்படுகின்றார். எனவே 5 பேர் கொண்ட ஒரு சிறப்பு குழுவை நியமனம் செய்து அன்னை தெரேசா வாழுகின்ற கொல்கத்தாவுக்கு சென்று அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அனுப்பிவிடுகிறார். வந்தவர்கள் அங்கே தங்கி இருக்கிறார்கள். அன்னை தெரேசாவுடைய பணியை ஒருவர் ஆய்வு செய்கிறார். அன்னை தெரேசாவுடைய வரவு செலவினங்களை ஒருவர் ஆய்வு செய்கிறார். அன்னை தெரேசாவுக்கு இருக்கின்ற செல்வாக்கை ஒருவர் ஆய்வு செய்கின்றார். அன்னை தெரேசா இறைவனோடு கொண்டிருக்கின்ற உறவை ஒருவர் ஆய்வு செய்கின்றார். இவ்வாறு அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக இந்த அன்னையை பற்றிய செயல்களை எல்லாம் ஒரு அறிக்கையாக 5 நாட்களில் பிரதமருடைய அலுவலகத்தில் இருக்கின்ற மேசையிலே சமர்ப்பிக்கின்றார்கள். 6ஆம் நாள் அந்த ரிப்போர்ட்டு வாசித்து கொண்டிருக்கின்ற பொழுது வாஜ்பாயினுடைய கண்கள் குளமாகி ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதைப் போல கண்ணீர் துளிகள் சாறை சாறையாக கொட்டி கொண்டிருக்கிறது. 7ஆம் நாள் அதே கூச்சல், அதே குழப்பம். இந்த முறை வந்தவர்கள் சும்மா வரவில்லை. இது போன்ற ஒலிபெருக்கிகளை எல்லாம் ஏற்பாடு செய்து இன்னும் அநேக மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு அன்னை தெரேசாவை நாடு கடத்த வேண்டும் என்ற அந்த சதிச்செயல் திட்டத்தோடு முன்னோக்கி வருகிறார்கள். இம்முறையும் பிரதமர் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். 5 பேர் வாழுங்கள், பேசி முடிக்கலாம் என்றால் வர இயலாது. பிரதமர் வெளியே வந்து இந்த மக்களுக்கு, இந்த லட்சக்கணக்கான மக்களை அவர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள். பிரதமர் சென்றார். நாடு கடத்து, நாடு கடத்து, அன்னை தெரேசாவை நாடு கடத்து, இல்லாவிட்டால் உன்னுடைய பிரதமர் இருக்கையை நாங்கள் பறிப்போம் என்று அவர்கள் அச்சுறுத்தல் கொடுத்தார்கள். இயேசு ஆண்டவர் கைது செய்யப்பட்டு
பிலாத்துவின் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார். பிலாத்து 2 முறை இயேசு குற்றமற்றவர், அவரை நான் விடுவிப்பேன் என்று சொல்கின்ற பொழுது பல காரணங்களை சொன்னவர்கள் கடைசியாக ஆட்சி பீடத்தை அவர்கள் கண்களில் காட்டுகிறார்கள். நீ இந்த மனிதனை விடுதலை செய்தால் சீசருடைய நண்பனா இருக்க முடியாது, இந்த ஆளுநர் பதவியிலே உன்னால் இருக்கவும் முடியாது, உன்னை காலி செய்து விடுவோம் என்று சொல்கின்ற பொழுது அச்சம் கொண்ட பிலாத்து குற்றமற்ற இயேசுவை மரண தண்டனை, மரண சாசனம் எழுதி தன் கைகளை தண்ணீரில் கழுவி நான் பாவமற்றவன் என்று காட்டிக்கொண்டான். ஆனால் அட்டல் பிகாரி வாஜ்பாய் அப்படி அச்சப்படவே இல்லை. அவர் அந்த பெரும் கூட்டத்துக்கு முன்பாக அவர்கள் கொண்டு வந்த ஒலிப்பெருக்கையை வாங்கி கொண்டு பேச துவங்குகிறார். கண்களில் கருணையும் இதயத்தில் இரக்கமும் மனித நேயமும் கொண்டு கடவுள் இப்படிப்பட்டவர் என்று சொல்கின்ற அழகான அறம் நிறைந்த பணியை செய்கின்ற ஒருவரை இந்த லட்சக்கணக்கான RSS தொண்டர்களில் எனக்கு காட்டுங்கள், நான் அன்னை தெரேசாவை நாடு கடத்துகிறேன் என்று சொன்னார். இயேசு ஆண்டவருக்கு முன்பாக யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும், விபச்சாரத்தில் பிடிபட்டதாக ஒரு பெண்ணை கையுமையுமாக நாங்கள் பிடித்தோம் என்று சொல்லி அழைத்து வந்து தள்ளி இயேசுவிடத்திலே அவர்கள் தீர்ப்பு கேட்பார்கள். மோசையின் சட்டப்படி இப்படிப்பட்டவர்கள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும், நீ சொல்கின்ற நீதி என்ன என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு மௌனம் சாதித்தார். 2ஆம் முறை மீண்டும் அவர்கள் அழுத்துகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மீது கல்லறியட்டும் என்று சொல்ல, அங்கிருந்த பெரியவர் துவங்கி இளையோர் வரைக்கும் ஒவ்வொருவராக அங்கிருந்து சென்று விட்டார்கள் என்று திருவிவிலியம் பதிவு செய்திருக்கிறது. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தையில் ஆண்டவர் சொன்னார், யாரும் தீர்ப்பிடவில்லையா, நானும் தீர்ப்பிடேன் என்று சொல்லி இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த பெண்ணை அனுப்பியதைப் போல இங்கே அட்டல் பிகாரி வாஜ்பாய் கேட்ட கேள்விக்கு கருணை நிறைந்த கண்களோடும் இரக்கம் நிறைந்த இதயத்தோடும் மனித நேயத்தோடும் கடவுளின் முகம் கொண்டு இந்த உலகில் வாழுகின்ற ஒரு மனிதனுக்கு பணியாற்றுகின்ற ஒருவர் உங்களில் உண்டா? பிணம்போல் இருக்கின்ற மனிதனுடைய உடலிலிருந்து சதைப்பிண்டங்கள் கீழே விழுகின்ற பொழுது ஏந்த முடியாத நாற்றத்தை தன்னுடைய சுவாசத்துக்குள்ளால் தாங்கிக் கொண்டு சாகும் தருவாயில் இருக்கின்ற மனிதனுக்கும் கருணையின் பணியை செய்த அன்னை தெரேசாவை போல ஒருவர் இக்கூட்டத்தில் இருந்தாலும் நான் அன்னை தெரேசாவை நாடு கடத்த தயார் என்று சொல்கின்ற பொழுது ஒருவர் கூட அங்கு இல்லை. ஒருவர் பின் ஒருவராக திருவிவிலியத்தில் கலைந்து சென்றதைப் போல அந்த கூட்டம் அப்படியே கலைந்து சென்றது. அன்புக்குரியவர்களே, இதுதான் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கின்ற மனிதரின் பணிகளை நாம் செய்வதற்கான ஒரு அழைப்பு. இயேசு ஆண்டவருடைய விண்ணேற்பு நிகழ்வுக்கு 3 கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். முதல் கருத்து என்ன? எல்லா அதிகாரமும், விண்ணிலும் மண்ணிலும் உள்ள எல்லா அதிகாரமும் இயேசுவாகிய எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நான் மண்ணகத்தில் மனிதனாய் பிறந்து மனிதனாய் மடிந்து இறந்து இந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தவன் கடவுள் எனக்கு இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். இந்த அதிகாரம் எதற்காக என்று சொன்னால், என் செய்தியை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உலகம் அறிந்து கொள்ள வேண்டும், உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை வாழ்வாக்க வேண்டும். அந்த வாழ்வுதான் சீடத்துவம் என்று மிக அருமையாக ஆண்டவர் இயேசு அங்கே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதை யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 21, 22 நாம் சிறப்பாக காண முடியும். இயேசு உயர்த்த பிறகு தன்னுடைய திருத்தூதர்களுக்கு தோன்றி அவர்கள் மீது தூய ஆவியை ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிக்கப்படா என்கின்ற அதிகாரத்தை, பாவம் மன்னிக்கும் அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு அங்கு கொடுக்கின்றார். இந்த அதிகாரத்தை குறித்த கேள்வி ஏற்கனவே உண்டு. இயேசு ஆண்டவர் முடக்குவாதமற்ற மனிதனை குணப்படுத்துகின்ற பொழுது முதலில் சொன்ன வாக்கு என்ன? மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை. அப்பொழுது அங்கே ஒரு முணுமுணுப்பு, சலசலப்பு
மனதுக்குள்ளால் ஒரு எண்ணம், வார்த்தைகள் எழுகிறது. மண்ணுலகில் பாவங்களை யார்தான் மன்னிக்க முடியும்? கடவுளை தவிர பாவத்தை மன்னிக்க முடியுமா என்ற கேள்வி எழுகின்ற பொழுது ஆண்டவர் சொன்னார், மானிட மகனுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை தான் உயிர்த்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களுக்கு அவர் கொடையாக தருகின்றார். எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். அந்த அதிகாரத்தின் கீழ்தான் இந்த திரு அவை, கத்தோலிக்க திரு அவை, பாரம்பரியமாக இந்த தூய ஆவியை பெற்றுக்கொண்டு பாவங்களை மன்னிக்கின்ற அந்த மாபெரும் பணியை, கடவுளின் பணியை, புனிதமாக்கும் பணியை, பரிசுத்தமாக்கும் பணியை, தூய்மையாக்கும் பணியை இந்த உலகத்தில் அது செய்து கொண்டு வருகிறது. இந்த பணியை செய்வதற்கு நமக்கு தேவையான பண்பு நெருப்பினுடைய பண்பு. நெருப்பினுடைய பண்புகள் 4. முதலாவதாக, நெருப்பு ஒளி தரும் ஆற்றலை கொண்டதாக இருக்கிறது. இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக இருள் சூழ்ந்து வெறுமையாகி அது உருவமற்றதாக இருந்த இந்த உலகத்தில் கடவுளின் வாக்கு முதலில் வெளிப்பட்டது. ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. இந்த உலகத்தில் தோன்றிய ஒளியால் இந்த உலகம் ஒளிர்ந்தது. அந்த ஒளியின் நிமித்தமாக இருள் அகன்றது. இறை வார்த்தையை நாம் இந்த உலகத்தில் இயேசுவின் வாக்காக விடுக்கின்ற பொழுது இந்த உலகம் இருளிலிருந்து என்ன செய்கிறது? விடுதலை பெறுகிறது. நம்முடைய அக இருளை அகற்றுகின்ற ஆற்றல் இந்த இறை வார்த்தைக்கு மட்டுமே உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த நெருப்பினுடைய முதல் தன்மையாக இருக்கிறது. இரண்டாவதாக, குளிர் நீக்கி வெப்பம் தரும் மாற்றத்தை உருவாக்கும். அரிசியை அப்படியே நாம் சாப்பிடுவதில்லை. அரிசி உணவாக வேண்டும் என்று சொன்னால் அது உலையிலிட்டு என்ன செய்யப்படுகிறது? கொதிக்க வைக்கப்படுகிறது. அதற்கு தேவை நெருப்பினுடைய வெப்பம். எனவே இந்த உலகத்தில் மாற்றத்தை உருவாக்குகின்ற ஆற்றல் நெருப்புக்கு இருப்பதைப் போல இறை வார்த்தையினும் நெருப்பை நாம் நெஞ்சம் கொண்டிருந்தால் இந்த உலகில் வாழுகின்ற மனிதர்களை கண்டு துஞ்சாமல் அஞ்சாமல் நாம் இறை வார்த்தை போதனை எடுத்து சொல்கின்ற பொழுது இந்த உலகத்தில் மாற்றம் நிச்சயம் உருவாகும். ஏனென்றால் இறைவாக்கால் உருவாகின்ற மாற்றத்தையே கடவுள் இந்த உலகத்தில் ஏற்படுத்த விரும்புகின்றார். எனவே சொல்கிறார், எனக்கு எல்லா அதிகாரமும் விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் அருளப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை என் சீடர்களாகிய உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் என் சீடத்துவ வாழ்வை இந்த உலகிற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை தருகின்றார். மூன்றாவதாக, சுத்திகரிக்கும் செயலை செய்வது இந்த நெருப்பு. பொன்னை உலையிலிட்டு புடமிடுவதைப் போல ஆண்டவர் நம்மை புடமிடுவார். சோதனை என்கின்ற அந்த நெருப்பால் அவர் நம்முடைய ஆன்மாவை சுத்திகரிக்கின்றார், பரிசுத்தப்படுத்துகின்றார். ஆனால் நாம் ஒரு சோதனை வந்துவிட்டால் எப்படி பார்க்கிறோம்? ஒரு சோதனை வந்துவிட்டால் எப்படி பார்க்கிறோம்? ஒரே ஒரு கேள்வி. இந்த பங்குல என் மகனை நான் குருவாக அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன், என் மகளை நான் ஒரு அருள் சகோதரியாக அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன் என்று ஒரு சோதனை கேள்வி கேட்டால் எத்தனை பேர் கரம் எழுப்புவீர்கள்? யாரும் இல்லை. பாவப்பட்ட ஜென்மங்கள். நாங்கள் எப்படியேதான் பணியாற்றினாலும் உங்களுக்கு அதில் ஒரு மாற்றம் உருவாவதில்லை. அமராவதி விளை என்ற ஒரு பங்கிலே நான் இதே மாதிரி மறையுரையாற்றுவதற்காக போயிருந்தேன். அமராவதி விளை நம்முடைய மறை மாவட்ட ராஜாவூருடைய பக்கத்தில் இருக்கிறது. அது ஒரு மலை கோயில், புலிமலை என்று சொல்வார்கள். இந்த கோவில் சகாய மாதாவுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கும் இந்த கேள்வியை கேட்டேன். யாருக்கெல்லாம் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்கிறீர்கள் கை தூக்குங்கன்னு சொன்னால் 2 பிள்ளைகள் கை தூக்குனாங்க. எல்லாம் இளம் தம்பதியர்களுடைய குழந்தைகள். நான் கேட்டேன், உங்கள் பிள்ளை ஆணா பெண்ணா? பெண். உங்கள் குழந்தைய சிஸ்டரா அனுப்புவீங்களா? அது அவ விருப்பம், அது அவள் விருப்பம். நான் கேட்டேன் அடுத்த கேள்வி, உங்கள் மகளுக்கு 20 வயதாகிறது, கல்லூரி முடித்து அவள் ஒரு நிலைக்கு கடந்து வந்திருக்கிறாள், ஒருவரை காதலிக்கிறாள் என்று வைத்துக் கொள்வோம். அவள் முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? 20 வயசானவளுடைய முடிவை அம்மா ஏற்றுக்கொள்வதில்லை. 2 வயசான குழந்தைக்கு குழந்தை முடிவு பண்ணணும். சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கானதாக நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்கள். நீங்கள் புத்திசாலிகள், ஆனால் சகுனித்தனம் செய்து கடவுளை ஏமாற்றுகின்ற மக்கள் கூட்டமாக இருக்கிறீர்கள். நான் எங்கு சென்றாலும் ஒரு கருத்தை சொல்வேன். கத்தோலிக்க திருச்சபை அழியும் என்று சொன்னால்
அது RSSனாலேயோ பெந்தெகோஸ்தையினாலோ அல்ல, கத்தோலிக்க தாய் தந்தையர்களால் மட்டுமே அது அழியும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சுயநலம் என்ற ஒரு வட்டத்தை வளைத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இரட்டை குழந்தை குடும்பத்தில் ஒரு அச்சு வந்திருக்கிறது, 2 குழந்தை பிறக்கின்ற அச்சு. அதுக்கு மேல் அந்த அச்சில் பிரிண்ட் ஆகாது, க்ளோஸ் ஆயிரும். கடவுளுக்கென்ற எண்ணமும் கிடையாது, கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கின்ற உணர்வும் கிடையாது. திருவையை அழிப்பது வெளியிலிருந்து அல்ல, உள்ளிருக்கின்ற சிந்தனை இருக்கிறதே, இந்த சுயநலம் என்னும் சிந்தனை இருக்கிறதே, எனக்கு நான் என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதே, குறுகிய மனப்பான்மை இருக்கிறதே. சுயநலத்தை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்வார்கள், சுயநலம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், கடவுள் உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் அனைத்தும் நிறைவாயிருந்த பொழுதும் மனிதனை வெளியே துரத்தி அது ஒரு பூட்டை போட்டு விட்டது. இந்த பூட்டை திறப்பதற்காக ஆண்டவர் இயேசு அன்பு என்னும் சாவியை கொண்டு வந்தார், சகோதரத்துவம் என்னும் சாவியை கொண்டு வந்தார், அகிம்சை என்னும் சாவியை கொண்டு வந்தார். அத்தனை சாவிகளையும் ஒரு கொத்தாக பூட்டி ஈயம்பித்தளைக்கு பேரிச்சம்பளம் என்றவனுக்கு வித்து போட்டது இந்த சுயநலம். பூட்டை திறக்க முடியுமா? முடியவே முடியாது. அன்பார்ந்தவர்களை, அந்த நிலையில் தான் நாம் இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மாந்தரின் பணி விண்ணை நோக்குகின்ற மன்னவர்களின் பணியாக மாற வேண்டும் என்று கடவுள் அழைப்பு விடுக்கிறார் என்று சொன்னால், கொஞ்சம் இந்த சுயநல வட்டத்தை கடந்து வர வேண்டும். நீங்கள் கடக்காவிட்டால் இப்படியே தான் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எத்தனை ஆண்டுகள் 10 நாள் திருவிழா கொண்டாடினாலும் ஆண்டவருக்கு அகமகிழ்வு என்பது ஏற்பட போவதில்லை. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு தகுதியற்ற நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு ஊதாரி மைந்தன் உவமை சொன்னாரே, அந்த ஓமையில் வருகின்ற மூத்த மகனைப் போல. மூத்த மகன் என்ன செய்தான்? வீட்டுக்குள்ளால் விருந்து நடக்கிறது, ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கிறது, வரவே மாட்டேன் என்று வெளியே நின்றானே. அதை போல இறையாட்சிக்குள்ளால வர வேண்டும் என்று சொன்னால் சில வட்டங்களை, சில எல்கைகளை கடந்து நாம் வர வேண்டும். சுயநலம் என்னும் வட்டத்துக்குள்ளிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். வராவிட்டால் இறையாட்சியினுடைய பணிமாந்தர்களாக, இறையாட்சியின் சீடர்களாக நிச்சயமாக நம்மால் பணியாற்ற முடியாது என்பதை ஆண்டவருடைய வாக்காக இருக்கிறது. இரண்டாவதாக, அதிகாரத்தை தொடர்ந்து ஆண்டவர் தருகின்ற பணி, எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இந்த பணி வாழ்வு 3 வகையானது. ஒவ்வொரு பங்குக்கும் அனுப்பப்படுகின்ற அருள் பணியாளர் இந்த 3 பணிகளையும் செய்வதற்கே அனுப்பப்படுகிறார். முதலாவதாக போதிக்கும் பணி. இந்த போதிக்கும் பணி மறையுறை மட்டுமல்ல, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இயேசுனுடைய இந்த நற்செய்தி சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே கத்தோலிக்க திரு அவையில் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் மறைக்கல்வி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆனால் சில பெற்றோர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவங்க பிள்ளை தேவதூதன் என்று நினைக்கிறார்கள். பூசை முடிஞ்சோன்னு முந்தான சேலையை தூக்கி மேலோடு போட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கேட்டால் எங்கள் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் படிக்குது. இங்கிலீஷ் மீடியம் படித்தா ஆண்டவருடைய அறிவு வேண்டாமா? ஞானம் வேண்டாமா? கடவுளை பற்றிய அந்த உன்னதமான சிந்தனை வேண்டாமா? நீங்கள் இப்படி செய்வதால் தான் அவன் திருமணம் முடிந்தவுடன் உங்கள் சங்கில் அவன் காலை வைத்து மிதிக்கிறான். ஏனென்றால் நீங்கள் சுயநலக்காரர்கள், உங்களுக்கு பிறந்த குழந்தையும் சுயநலக்காரனாகவே இருக்கும். விதை விதைத்தவன் விதை அறுவடை செய்வான். வினை விதைத்தால் வினைதான் கிடைக்கும். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். எனவே நன்மை செய்கின்ற இந்த மறைக்கல்வி என்ற அழகான ஒரு காரியத்தை இறை சமூகம் முன்னெடுக்கின்ற இப்புனிதமான செயலுக்கு நம் குழந்தைகளை நம்ம உட்படுத்த வேண்டும். ஏனென்றால் அனைவருக்கும் மறைக்கல்வி அத்தியாவசியமானது. எனவே அனைத்து மக்களையும் என் சீடராக்குங்கள் என்று சொன்ன ஆண்டவர் போதிக்கும் பணியை கொடுக்கின்றார். அந்த போதிக்கும் பணியில் அவர்களுக்கு அர்ச்சிக்கும் ஆற்றலை கொடுக்கின்றார், ஆசீர்வதிக்கும் பணிகளை கொடுக்கின்றார். திரு அவை 7 வகையான ஆசீரின் பணிகளை நமக்கு தந்திருக்கிறது. அதுதான் 7 திருவருட்சாதனங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். எனவே இந்த 7 திருவருட்சாதனங்கள் வழியாக மக்களை புனிதப்படுத்துகின்ற பணியை திரு அவை வழியாக ஆண்டவர் நிறைவேற்றி வருகின்றார். 3வது பணி வழிநடத்தும் பணி. அதற்கு பங்கு பேரவை அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்கள் இணைந்து செயலாற்ற வேண்டிய அவசியம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. பங்கு தந்தையோடு அவருடைய அந்த உன்னதமான வழிகாட்டுதலில் தாய் திரு அவையை வழிநடத்த வேண்டிய பணியை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது. 3வதாக
ஆண்டவர் இயேசுவோடு நாம் விண்ணகத்தில் நிலைவாழ்வை பெறுவோம். எப்போதென்று சொன்னால், உண்மையான சீடர்களாக நாம் வாழுகின்ற பொழுது. அந்த உண்மையான சீடத்துவம் எங்கு ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், இந்த ஆடம்பரங்களிலோ விழாக்களிலோ அல்ல. நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில், தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் திருமுழுக்கு கொடுங்கள். இந்த இயேசுவின் வாக்கில் தான் திருமுழுக்கு நடைபெறுகிறது. பலர் இங்கே திருவருட்சாதனம் என்ற திருமுழுக்கு என்ற திருவருட்சாதனத்தை பெற்றுவிட்டு என்ன செய்வாங்க? இன்னும் ஒரு இடத்துக்கும் போவாங்க. வெள்ளை சேலை அணிந்து யார் சொல்கிறார்களோ அந்த வார்த்தையை நம்புகிறார்கள். மூழ்கு ஞான ஸ்நானம் பெறாவிட்டால் உங்களுக்கு மோட்சம் இல்லை. முட்டாள்கள். இயேசு ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. இயேசு ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் மட்டுமே திருமுழுக்கை தவிர மூழ்க வேண்டும் என்றோ தலையில் தண்ணீர் தெளிக்க வேண்டும் என்றோ சொல்லவே இல்லை. மனிதர்கள் பொய்யான வழிமுறைகளை எல்லாம் அதுதான் மெய்யென்று பலமுறை சொன்னால் நம்பிவிடுவார்கள் என்ற அந்த ஒரு எண்ணத்தில் பிதற்றுகிறார்கள். பிதற்றல்கள் தான் இன்றைக்கு நல்லவை போன்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆண்டவரின் வாக்குக்கு மதிப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நெருப்பின் 4ஆம் பண்பு எப்பொழுதும் விண்ணகம் நோக்கியே அது எரியும். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, இந்த மெழுகுத்திரை ஏற்றி நீங்கள் தலைகளாக பிடித்தாலும் ஒளி என்ன செய்யும்? நெருப்பு என்ன செய்யும்? மேல் நோக்கியே வரும். அதை போன்று நாமும் மேல் நோக்கி விண்ணகம் நோக்கியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். மண் மீது நாம் கூடியிருக்கும் இக்கூடாரம் தகர்ந்து வீழ்ந்தாலும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஒன்று இருக்கிறது. விண்ணகம் நோக்கும் மாந்தரின் பணி தொடர வேண்டும் என்று சொன்னால் மண்ணின் மக்களாகி நாம் தான் அதை செய்ய வேண்டும். இயேசு கட்டளையை நமக்கு கொடுத்துவிட்டு விண்ணேற்றம் அடைந்து விட்டார். இயேசுவின் சீடர்களாக வாழ இறைவனின் அருள் வேண்டி பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.